அன்பின் உறவுகளை, என் புலிப்படை தளபதிகளை, நான் செங்குட்டுவன் வாண்டையார் பேசுறேன். விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம தாங்கத்தான் வேணும். ஒரு பெரிய அறிஞர் சொல்றாரு, அடுத்தவர்களின் விமர்சனத்தில் நீ வந்து விட்டாரே நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். இந்த இந்தியாவிலேயே தலித்த நேரடியாக அரசியல் பண்ணிட்டு இவங்களையும் பிரச்சனை பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நம்ம மக்கள் திருமாவளவனை திட்டலையா, திட்டிட்டு தான் இருப்பான். பண்ணி பார்க்கட்டும். இது இவங்க திருத்துறது நம்மளுடைய வேலை இல்லை. இவங்க இப்படியே திட்டிகிட்டே இருக்கணும், அதான் நமக்கு நல்லது. தலித் மக்கள் இந்த மாதிரி தாறுமாறா பேசுறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல தலித் அல்லாதவர்கள் இவங்களை எப்படி அரசியல் அனாதையாக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த திருமாவளவனை திராவிட கட்சிகள்லாம் சேர்த்துக்காம விரட்டி விட்டாங்களோ, வைகோ மட்டும் போய் தேவையில்லாம சேர்ந்து வீணா போறாருன்னு வச்சுங்களேன். வைகோ என்று போய் அவங்களோட சேர்ந்தாரோ அப்போயே அவரோட மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. அவருடைய கட்சியில இருந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதனால தலித் இயக்கங்கள் அனாதையாக்கப்பட வேண்டும், தலித் மக்களும் அனாதையாக்கப்படணும், தலித் இயக்கத்துடைய தலைவர்களும் அனாதையாக்கப்படணும். அதுதான் தொழில் ரகசியம். அப்போ இவங்க திட்டத்தான் அவங்களுக்கு சனிய, இவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிறது நம்ம ஒன்றும் உருவாக்க வேண்டியதில்லை, அவங்களே உருவாக்கிக்குவாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் திட்ட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்க தனியா மறுபடியும் அதே எப்படி முன்னாடி தனியா பிரிச்சு ஊரை விட்டு தள்ளி கொண்டு போய் 2 தெருவை கட்டி குடி வச்சாங்களோ, அதே மாதிரி அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலையும் இந்தியாவில் தலித்துகளுக்கு தனி தெருவை மறுபடியும் ஒதுக்க சொல்லிடுவாங்க. அதனால இவங்க அவங்க தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அது நல்லதுதான். இப்ப அவங்க செய்யறது எல்லாமே அவங்களுக்கு வேணா வச்சுக்கிற வேலையை நினைச்சு கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தலித்துகளை ஒதுக்க வேண்டும். அல்லது நம்ம சொன்ன மாதிரி எஸ்சி கிட்ட ஓட்டு கேட்டா இங்க வராத, எஸ்சி தெருல ஓட்டு கேட்டு எங்க தெருல ஓட்டு கேட்காதன்னு சொல்லி நம்ம மக்கள் பிரச்சனையை திசை திருப்பணும். தலித் அல்லாதவர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இவர்களை முதல் கட்டமா அரசியல் அனாதையாக்கணும். இவர்களுக்கு மற்றவர்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை தடுத்து நிறுத்தணும். அடுத்த ஜாதிக்காரங்க யாருமே தலித்துக்கு வேலை கொடுக்க கூடாது, தலித்துக்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு 10 காசோட நம்ம பக்கத்துல இருந்து நம்ம 82% வாழக்கூடிய மாற்று ஜாதிக்காரங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காம பண்ணிட்டோம்னாலே பிரச்சனை தீந்துரும். ஆல்ரெடி அவங்க பொருளாதாரத்தை தேடி சோத்துக்கு அலைய விட்டுட்டோம்னாலே மற்றபடி வாயை பத்திட்டு பேசாம இருப்பாங்க. அதுக்கு என்ன வழிங்கிறத யோசிங்க. நம்ம மக்கள் இவங்களுக்கு எப்படி வேலையை கெடுக்கலாம், எப்படி இவங்களுக்கு பொருளாதாரத்தை கெடுக்கலாம், எப்படி இவங்களுக்கு காசு வர்ற ஒவ்வொரு காசையும் எப்படி கெடுக்கலாம், இவங்களை சாப்பாட்டுக்கு கவர்மெண்ட் போடட்டும், நமக்கு என்ன. அதனால தலித்து வாக்குகளை கேட்கிறவங்க நம்மகிட்ட ஓட்டு கேட்க கூடாது, தலித்துக்கு வேலை கொடுக்கறவனுக்கு நம்ம வேலை கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தர்க்க ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம மன ரீதியா ஆரம்பிக்கணும். இதுதான் இதுக்கு தெளிவான வழி. எதிரிய ஃப்ரீயா இருக்க விடுறதுனாலதான் பிரச்சனை. நம்ம ஆளோ டிரைவர் வேலை கொடுக்காதீங்க, அவங்க வண்டியை கூப்பிடாதீங்க, அவங்களுக்கு அவங்க கடையில பொருள் வாங்காதீங்க. அவங்க ஆபீசரா இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் இவங்க ஆபீசரா இருந்தான்னா நான் இங்க எங்களுக்கு எங்க ஊருக்கு விவோவா இந்த எஸ்சி வேணும் அப்படின்னு எல்லாரும் எழுதி கொடுங்க. அதே மாதிரி பஸ்ல கண்டக்டர் வந்தானா அவன்கிட்ட டிக்கெட் எடுக்காதீங்க. உங்களால என்னென்ன வகையில அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வேலை வாய்ப்புகள்ல என்னென்ன வகையில அரசியல் ரீதியா எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்க போறாங்க. இப்ப எல்லாரும் பச்சையா சொல்லுங்க, தலித்து கட்சிகள்ல தலித்தை வச்சிருக்கின்ற கட்சிக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு துணிச்சா சொல்லுங்க. இவங்க ஓட்டு வேணான்னு அரசியல் பண்றது இந்தியாவில நம்ம மட்டும்தான் பண்றோம். தமிழகத்திலேயே தலித்து வாக்குகள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரே இயக்கம் நமது இயக்கம் தான். இதுல தெளிவா தெரிஞ்சுங்க. இவர்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தலித் மக்கள் அல்லாத தலித் வாக்குகளை வாங்காத ஒரு கட்சியால் மட்டும்தான் நம்ம இதுக்கு தீர்வு ஏற்படும். நம்ம மட்டும்தான் அதை சொல்லியிருக்கோம். செங்குட்டுவன் வாண்டையார் மட்டும்தான்
1999 இருந்து எங்களுக்கு தலித் வாக்குகள் வேண்டாம், எங்களுக்கு தலித்தோட எந்த உதவியும் வேண்டாம், அவங்க ஓட்டே எங்களுக்கு வேண்டாம், பாக்கி இருக்க 82% ஜாதிக்காரனை வச்சு நாங்க ஆட்சி அமைக்கிறோம், தலித் அல்லாத ஆட்சி அமைக்கின்ற பொழுதுதான் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நோக்கிய பயணத்துல தலித் அல்லாத மக்களை ஒருங்கிணைத்து ஆட்சி அமைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா வாயை பத்திட்டு இருக்க போறான். அதுவரை இவர்களுக்கு கிடைக்கின்ற பொருளாதார வசதி எல்லா உதவிகளையும் எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க. வாழ்த்துக்கள். இது அனைத்து தளங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க.